இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம அலௌடா இல்லை ஃபர்பிடனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன பார்ட்டிக்கல் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அது வந்து எந்த குரூப்பில் இருக்குது, லெப்டானிக் குரூப்பில் இருக்கா இல்லை பேரியான் குரூப்பில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நமக்கு வந்து டவ் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் நியூட்ரினோ இருக்குது. அப்போ இது எந்த குரூப்பில் வரும், லெப்டானிக் குரூப்பில் வந்து வரும். இப்போ இதில் லெப்டான் குரூப்ஸில் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு வந்து இது எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து டவுக்கு வந்து என்னது அப்படின்னா 0, எலக்ட்ரானுக்கு வந்து 1, எலக்ட்ரான் நியூட்ரினோவுக்கு +1 தான். ஆனால் இது டவு நியூட்ரினோவுக்கு 0, ஏன்னா அந்த எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டவு இதில் இன்வால்வ் ஆகிருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டவு லெப்டான் நம்பர் வந்து கண்டுபிடிக்கலாம். டவு லெப்டான் நம்பர் வந்து டவு மைனஸ்க்கு வந்து 1, எலக்ட்ரானுக்கு 0, எலக்ட்ரான் நியூட்ரினோவுக்கு 0, நெக்ஸ்ட்டு வந்து டவு நியூட்ரினோவுக்கு 1. இப்போது நம்ம எய்தர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா 2 சைடுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை கன்சர்வ்டுன்னு சொல்லுவோம், அதான் அடிட்டிவ் நேச்சர்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நமக்கு வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் 0ல் இருக்குது. அப்போ இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா இங்கே 1 + 1னா 2ன்னு வரும். அப்போ ஒரு சைடு 0 இருக்குது, நமக்கு ரைட் சைடு வந்து 2 வருது. அப்போ இது வந்து கன்சர்வ்டு கிடையாது. அப்போது அடுத்து வந்து டவு லெப்டான் நம்பர் பார்த்தோன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, ரைட் சைடும் நமக்கு 1 தான் இருக்குது. அப்போது நமக்கு நமக்கு டவு லெப்டான் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இருக்குது, எலக்ட்ரான் லெப்டான் நம்பர் வந்து கன்சர்வ்டாக இல்லை. அப்போ இப்படி இருக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. அதனால் இது வந்து நம்ம ஃபர்பிடன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம்.